சீக்ரெட்டாமா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னாலும், கிச்சனுக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. ஒரு ஜூஸ் ஏதாவது போட்டு, "இந்தா நீ இத குடிச்சிட்டுரு, நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஓகே உன்னோட குக்கிங் நல்லா இல்ல, இப்படி ஏன் சமைக்கிற? அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசாம, ஓகே உனக்கு வந்தத ட்ரை பண்ண, ஓகே நீ விட்டுடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஓகே நமக்கு அவ்வளோதான் வருது. மேபி போக போக மாத்திக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துருவேன். பட் ரெசிபி ஷேர் பண்றதுல அவ்வளோ என்ன சீக்ரெட் மெயின்டெயின் பண்றாங்க? அப்படி என்ன ஓகே நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணி குடுத்தா அவங்களுக்கு தானே பெட்டர். பட் அத ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்கன்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. நானும் அப்படியே விட்டுட்டுறது. ஒரு சில டைம் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ற மாதிரியும் ஃபீலா இருக்கும். ஒரு சில டைம் ஓகே, நமக்கே வந்து ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும். ஓ! நம்ம நல்லா சமைக்கலையோ, நம்மளோட குக்கிங் நல்லா இல்லையோ அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே தான் இருக்கு. பட் ஓகே போக போக நம்மளும் பழகிப்போம். நம்மளோட அம்மாவும் வந்துட்டு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே எடுத்தோனே குக்கிங் நல்லா சமைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 20% தான் என்னோட குக்கிங் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். பட் இப்போ ஒரு 70% நல்லாவே நான் குக் பண்றேன். ஸோ ஓகே இன்னும் ஒரு 20% தானே. போக போக இதுவுமே வந்துரும் அப்படின்னு விட்டுடுறது. இதில இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு நல்லா குக் பண்ண தெரியும். அவங்க வெஜிடேரியன் மோஸ்ட்டா சமைக்க மாட்டாங்க. நான்வெஜ் வந்து ரொம்ப சூப்பர்பாவே குக் பண்ணுவாங்க. வெஜிடேரியன் ட்ரை பண்ணா கூட நல்லாவே வந்துரும். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு கிளாஷா இருக்குமோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவங்களுக்குமே சமைக்க தெரியல, நமக்குமே குக் பண்ண வரலனா கூட ஓகே அது ஒரு கில்ட் இருக்காது. பட் அவங்க நல்லா குக் பண்றாங்க, நமக்கு வரலையே அப்படிங்கிறப்ப லைட்டா கொஞ்சம் கில்ட் அண்ட் ஏதோ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. ஸோ அன்னைக்கு பெருசா எந்த கிளீனிங் ஒர்க்கும் இல்ல அப்படின்றதுனால, இந்த ஸ்டாண்ட் மட்டும் அன்னைக்கு கிளியர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாரி ஃப்ரீ டைம்ல இந்த மாரி ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இது வந்து ஸ்க்ரூ டைப் தான். ஸோ எல்லாமே பார்ட் பார்ட்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இது ஆக்சுவலா ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஆன்லைன் கூட இந்த மாரி ஸ்டாண்ட் நெறைய பார்த்துருக்கேன். மேபி அதோட லிங்க் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்டோரியா இருக்குமா அப்படின்னா, இந்த மாரி பிளேட்ஸ், டம்ளர்ஸ் அண்ட் குட்டி குட்டி பவுல்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப வெயிட்டான பவுல்ஸ், திங்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஓரளவுக்கு மீடியம் ஆஃப் த வெயிட் வந்து கண்டிப்பா தாங்கும். இதுக்கு பேக் சைட்லயும் ஒரு சில ஒட்டட மாதிரி டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அதையும் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் வாஷ் பண்ணி அதையும் காய வச்சு எடுத்து வச்சிரலாம் அப்படின்ட்டு, எல்லாமே வந்து சைட் பை சைட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லா அதில வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே அதில டம்ப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிச்சன் சின்னதா இருந்தாலே நமக்கு இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். பிகாஸ் நான் இந்த ஸ்டாண்ட் கிளியர் பண்ணேன் அப்படின்னா, கவுண்டர் டாப்ல என்னால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. இந்த திங்ஸ்லாம் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எடுத்து வச்சுட்டா மட்டும் தான், அகைன் கவுண்டர் டாப்ல என்னால இது குக்கிங்கோ, இல்ல வேற எதுவும் ஒர்க்கோ பண்றதான்னா பண்ண முடியும். இந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணது. இது ஹேண்டில் இருக்கு. ஸோ நம்ம வந்து விண்டோல, கவுண்டர் டாப், சிங்க் ஸோ எதுல வேணா இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த ஸ்டாண்ட்ல சைட்ல மாட்டி வச்சிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு 3 மில்க் பாட் வந்து வச்சிருக்கேன். அது 3ல தான் வந்து எப்பவுமே பால் வாங்குவேன். ஸோ வேற யார் வந்துட்டு வாங்குனாலும் அந்த இடத்துல வந்து இந்த பால் பாத்திரம் இருக்கும் அப்படின்றதுக்காக, அதில தனியா செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, இந்த இதில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் கொஞ்சம் மழை கம்மியா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிலும் வந்தது. ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்டாண்ட் காய வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அகைன் ஒரு கிளாத் வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண வச்சுட்டு வந்தேன். ஸோ நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்ப எடுத்து ஒண்ணு ஒண்ணா வந்து செட் பண்ணணும். இந்த ஸ்டாண்ட் வாங்கும்போது மேனுவல் மாரி கண்டிப்பா குடுப்பாங்க. மோஸ்ட்டா எல்லா ஸ்டாண்ட் நம்ம ஏதாவது கப்போர்ட் வாங்குறோம் அப்டின்னா, அதில ஒரு மேனுவல் இருக்கும். பட் இதுக்கு அவ்ளோ வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்டின்றதில பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்த புதுசுல நான் மேனுவல் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தோம். ஹஸ்பண்ட் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. பட் ஓகே ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்டின்றதுனால ஈஸியா தான் இருக்கும். ரிமூவ் பண்ணும்போதே பார்த்து வச்சுட்டேன். ஸோ நான் ஈஸியாவே செட் பண்ணிட்டுருந்தேன். பட் கொஞ்சம் அங்கன அங்கன வந்து ஒரு சில இடம் புடிச்சுக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓகே ஓரளவு தனியா ஹேண்டில் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இதை பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க் மாதிரி இருந்தது. பட் ஓரளவு எல்லாமே மேனேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கு எவ்வளோ தான் தனியாக டாய்ஸ் நிறைய நம்ம கொடுத்தாலும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக அந்த திங்ஸை வச்சுட்டு விளையாடுறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஸோ அவங்களும் பாவம் போர் அடிக்கும், தனியாக 2 பேருமே இருக்கோம். ஸோ என்ன பண்ணுவாங்க, டாய்ஸோட ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு முடியாத பாட்டுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அது ரிலேட்டடாக வந்து அந்த திங்ஸை வாங்கி வச்சு விளையாண்டுட்ருப்பாங்க. இந்த ஸ்டாண்டில் சைடில் ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கிட்ட இருக்கும். நான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற தாளிப்பு கடாய் மாதிரி இருக்கிறது அண்ட் ஸ்மாஷர் அண்ட் பூரியெல்லாம் போட்டால் எடுப்போம் இல்லையா, எண்ணெய் பொரிக்கிறது. ஸோ அந்த கரண்டி எல்லாமே இதில் சைடில் ஹேங் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த டான்ஸ் வந்து இதில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. கையோடவே இந்த பிளாக் கலர் ஸ்டாண்டுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலாக இது மெட்டல் டைப்பு, பிளாக் கலர். இதுலேயே ஒயிட் கலர் இருந்தது. பட் பிளாக் கலர் ஓகேவாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்ன ரைஸ்ன்னு தெரியல. ஒரு 2, 3 ரைஸ் கிட்ட வாங்கியிருந்தோம். அந்த குருணை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப கடுகை விட இன்னும் சின்னதாக இருக்கும் அந்த ரைஸு. குதிரைவாலி அரிசி அண்ட் இன்னொன்னுமோ இருந்தது. பட் நான் ஸ்டிக்கர் ஒட்டல அப்படின்றதுனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். இது வந்து நம்ம பாயில் பண்ணி வடித்து சாப்பிட முடியாது. வடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதனால் அது கஞ்சியோடய சேர்த்து வந்துடும். நம்ம வந்து கஞ்சியாக ரொம்ப தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி கஞ்சி மாதிரி வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுப்பேன். எனக்கு ரைஸ் வச்சுட்டு பேபிக்கும் மில்க் பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இப்போல்லாம் ஃபுட்டு வந்து பேபியை அவங்களே இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி, அவங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பழக்கிட்டுருக்கோம். ஸோ ஒரு சில டைம் நம்மளே கண்டிப்பாக ஒரு 3 டைம்ஸ் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மில்க்குமே வந்துட்டு கம்பல்சரி கொடுத்துட்ருது. பட் எக்ஸ்ட்ரா டைமில் அவங்களா சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு சில காய்கறி பாயில் பண்ணி அவங்க முன்னாடி எடுத்து வச்சிட்டோம். கொஞ்சம் இப்போதைக்கு பெரிய பீசஸாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்றக்காக காய்கறியெல்லாம் அவங்களே ஃபீட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சாப்பிடும்போது அவங்க பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றத பார்த்து அவங்க இன்டேக் எடுத்துப்பாங்க. வெண்டைக்காய் மோஸ்ட்டாக லைக் பண்ணுறாங்க, அது நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நான் வெண்டைக்காய் பாயில் பண்ணி கம்பல்சரி கொடுத்துருவேன். பாயில் பண்ணி இல்லை, நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி, எண்ணெய் நிறைய விடாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி தாளித்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிட்றாங்க. ஸோ அது அடிக்கடி கொடுப்பேன். அப்புறம் பொட்டேட்டோஸ் அண்ட் கேரட் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். எது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்களோ அதை கொஞ்சம் அடிக்கடி கொடுக்குறது. பேபிக்கு புதுசாக ஏதாவது ஃபுட் இல்லை காய் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அதை மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் ஒரு 10 o'clock மேலே கொடுப்பேன். அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகலை, அவங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா அடிக்கடி எடுத்து கண்டினியூ பண்ணிவிடுவேன். இல்லை ஏதாவது அவங்களுக்கு வந்து பிடிக்கல, விருப்பம் இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா அது மோஸ்ட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஃபுட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு மோஸ்ட்டாக டைஜஷன் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் அந்த டைஜஷன் ஆகாத ஃபுட் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஈஸி டைஜஷன் ஆகிற ஃபுட்டு கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். பேபியை என்கரேஜ் பண்ணி விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்ருக்க இந்த கேப்பில் கடகடன்னு லஞ்ச் ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக மாவு பேட்டரும் ரெடி பண்ணணும். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாண்டுட்டே சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஆகணும். ஸோ அதுக்குள்ளே என்னோடய ஒர்க் எல்லாமே மோஸ்ட்டாக முடிச்சிட்ருக்கு. ஹவரில் கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள என்கேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அகைன் குக் பண்ணணும். திரும்ப ஒரு 10 minutesல வந்துடுவாங்க. அவங்கள என்கேஜ் பண்ணி விளையாட விட்டுட்டு அகைன் என்னோடய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி என்னோடய லஞ்ச் ஒர்க் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. பேபிக்காக ஸ்பெஷலாக வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணதால் எங்களுக்கு தனியாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பேபிக்கு அந்த வெண்டைக்காய் ஒரு 3 டைம்ஸ் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். ஸோ எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அது போக மீதம் இருக்கிறத நாங்களும் எடுத்துப்போம். அண்ட் எங்களுக்கு ரைஸ், ரசம் அண்ட் சாம்பார் ரெடி பண்ணிக்கிட்டேன். மாவு பேட்டரும் லஞ்ச் ரெடி பண்ணும்போதே சைட் பை சைட் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சைட் பை சைட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். அது பேபியை மேனேஜ் பண்ணிக்கிட்டே பண்ணுறது அப்படின்றது. பட் ஓகே, அப்படி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டா தான் அடுத்து வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி என்னோடய டே அப்படி தான் இருந்தது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட என்னோடய வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin pillow
sun.